கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 118 பாடுவோம். 118வது பாடல். எந்த நாஸ்தி தேவரே முற்றோமாங்கீகரிப்பே புத்தி கல்வி யாவையோ சித்தம் போல் பிரயோகியோ எல்லாமே உமக்கே சமர்ப்பணமாகுமே. எந்த நாவு இன்பமா உம்மை பாடவும் என்பா மீட்பின் செய்தி கூறவும் இது வாக்கியருளோ எல்லாமே உமக்கே சமர்ப்பணமாகுமே. எந்தன் கைப்பேரன்பினா ஏவப்படும் எந்தன் சேவை செய்ய வீரையோ அழகாக விளங்கும் எல்லாமே உமக்கே சமர்ப்பணமாகுமே. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் காலம் நேரமோ நீர்க்கையாடியருளோ எல்லாமே உமக்கே சமர்ப்பணமாகுமே. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் முழங்காற்படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah,
ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். மீண்டுமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாமோ தியானிக்க போகிறதான வேத பகுதி என்னவென்றால் என்னாகமம் 21ஆம் அதிகாரம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாடு படிக்கிறோமோ அப்பொழுது எல்லாமே இந்த பழைய ஏற்பாட்டிற்கான பதிலானது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு என்பது ஒரு நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம். பழைய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியை நாமோ பார்க்கிறோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளி வாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். பாவம் அல்லது சாபம் அல்லது அடிமைத்தனம் என்று நாம் எகிப்தை நாம் குறிப்பிடலாம். ரட்சிக்கப்படாத தன்மையை நாம் எகிப்து என்று சொல்லலாம். எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே வனாந்தர வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. இந்த வனாந்தர வாழ்க்கையை ஒரு மனிதன் கடந்தால்தான் அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவனாலே செல்ல முடியும். ஒரு வனாந்தர வாழ்க்கையை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனுஷனாலும் கானானுக்குள்ளே செல்ல முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு புத்தகத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்க என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லப்படும் போது
அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள் ஏற்பட்டு துன்பப்பட்டால் மாத்திரமே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியும் என்பது மிக தெளிவான ஒரு உண்மையாக இருக்கிறது. யார் யார் கிறிஸ்துக்குள்ள உண்மையாக வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக துன்பப்பட வேண்டும். இதுதான் வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த கானான் தேசத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே இவர்கள் வனாந்தர வாழ்க்கையில சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். மீண்டுமாக பவுல் என்ன குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 6. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 6. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சுகபோகம் என்பது ஒரு வனாந்தர வாழ்க்கையிலே கிடைக்காது என்று நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். யார் யார் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்தார்களோ, கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்த அனைவரும் அந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரத்த சாட்சிகளாக மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் வனாந்தரத்தில் இந்த உணவு எங்களுக்கு அற்பமாக இருக்கிறது, மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இது சாதாரணமான உணவு அல்ல என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 78ஆம் அதிகாரம். சங்கீதம் 78ஆம் அதிகாரம். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 23, 24, 25 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் வானத்தின் கதவுகளை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் கதவுகளை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வானத்தினுடைய கதவுகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறந்தார் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நீங்கள் மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வானத்தினுடைய கதவுகளை தேவன் திறந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இங்கே யாரு தேவனுக்காக சரியான முறையில் தசம பாகத்தை செலுத்துகிறார்களோ அப்பொழுது வானத்தினுடைய பலகணிகள் அவர்களுக்கு திறக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக வானம் திறப்பது என்பது
சாதாரணமான ஒரு நிகழ்வு கிடையாது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 என்ன சொல்கிறது என்றால், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தினுடைய மன்னாவினால, அது மாத்திரமல்ல, தூதர்களினுடைய உணவை இவர்கள் புசித்தார்கள். ஆனாலும் இந்த உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன் இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரப்படும் போது அந்த எபிரேய ஜனங்கள் மாத்திரம் அன்று இரவு வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வனாந்தரத்திலே நடந்த அதிகமான குழப்பத்திற்கு காரணம், முறுமுறுப்பிற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இரவு சங்கார தூதன் எகிப்தினுடைய சங்கார பிள்ளைகளை எல்லாம், எகிப்தினுடைய தலைச்சம் பிள்ளைகளை சங்காரம் பண்ணப்படும் பொழுது எல்லா எபிரேயர்களும் வெளியே வந்தார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தி எகிப்திலே அடிமைகளாயிருந்த அநேக ஜனங்களும் வந்து விட்டார்கள். எகிப்திலே அடிமைகளாயிருந்த அநேக ஜனங்களும் அவரோடு கூட இரவோடு இரவாக வந்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வரப்படும் போது அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் வந்துவிட்டார்கள், பல ஜாதியான ஜனங்களும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபகம் கொள்ளுங்க. இந்த பல ஜாதியான ஜனங்கள் தான் அநேக பிரச்சனைகளை பண்ணினார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, எல்லாரும் விசுவாசத்தோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எந்த நல்ல நிகழ்ச்சியை, நல்ல காரியத்தை செய்தாலும் யாராவது ஒருவர் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் இந்த பல ஜாதியான ஜனங்கள். அவர்கள் சொல்லப்படும் போது இது எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பதிவு செய்கிறது, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கர்த்தர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஜனங்கள் செய்த தவறுக்கு, முறுமுறுப்பிற்கு, தேவனுடைய உணவிற்கு விரோதமாக பேசினார்கள். அந்த உணவு எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், ஏறக்குறைய 25 லட்சம் ஜனங்களுக்கு உணவளிக்கணும். உலகத்தில் எவ்வளோ பெரிய கேட்ரிங் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரனாகிய நிக்சன் கூட கேட்ரிங் அவர் செய்து கொண்டு வருகிறார். அதிகபட்சமாக ஒரு 3000 பேருக்கு சமைக்க முடியும், அல்லது 4000 பேர், 5000 பேர். அப்படி சமைக்கப்படும் போது அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய வேலையாக அது இருக்கும். அது பெரிய வேலையாக இருக்கும், ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு காலையில் 25 லட்சம் ஜனங்கள் புசிக்கணும், மதியானத்தில் 25 லட்சம் புசிக்கணும், நைட்டு 25 லட்சம் புசிக்கணும். ஒரு வருஷத்தில் 365 நாள் அவர்கள் புசிக்கணும். தேவன் அப்படியாக அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் அல்லது 38 வருஷம் என்று வைத்துக்கொள்ளுங்க, தேவன் அவர்களை போஷிக்கிறார். வனாந்தரத்தில் எப்படி கிடைக்கும்? தேவனுடைய ஆகாரம், தேவன் கொடுப்பதை சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இப்பொழுது கூட நாம ஒரு விதமான சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் நமக்கு எது கிடைக்கிறதோ அதை தேவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு ஜெபம் பண்ணி அதை நாம் புசிக்க வேண்டும். எந்த விதமான முறுமுறுப்பும் நாம் சொல்லக்கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய தீர்மானத்தின்படியாக இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. யார் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் செய்த தவறுக்காக தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினாலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகர் இறந்து விட்டார்கள். இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை எபிரேய மொழி என்ன சொல்லுகிறது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சராப் என்று சொல்லப்பட்டிருக்கு. சராப் என்று சொல்லப்பட்டிருக்கு. டு பேர்ன் அப்படின்னா அந்த ஃபியரி சப்பன், அது ஒரு விதமான நெருப்பை கக்கிக் கொண்டே இருக்கும். அதனை வாயில் நெருப்பு இருந்து கொண்டே இருக்கும். த பேர்னிங் சர்பண்ட், அது பேர்னிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டதான ஒரு சர்ப்பத்தை தேவன் அனுப்பினார். அநேகர் இறந்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி இறந்தவர்களுக்கு ஒரு ரெமிடி தேவை, சொல்யூஷன் தேவை. என்ன செய்யறது? 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். நீங்க யாத்திராகமம் 23:28 படிங்க. யாத்திராகமம் 23:28. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்று சொல்கிறார். ஒரு எதிரிகளை, அந்த கானானியரை, ஏவியரை, ஏத்தியரை தேவன் துரத்தி விடுவதற்கு மிகப்பெரியதான இராணுவத்தை அனுப்பப் போவதில்லை. சாதாரணமான குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்று சொல்கிறார். ஆக இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தையும் தேவன் தான் அனுப்புகிறார். வெட்டுக்கிளியையும் தேவனாகிய கர்த்தர் தான் அனுப்புகிறார். அதன் பிற்பாடு குளவிகளையும் தேவனை கர்த்தர் தான் அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் சிங்கங்களை அனுப்பினார் என்றும் இந்த வேதம் பதிவு செய்கிறது. 2 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26 பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சிங்கங்களை அனுப்பினார் என்று இந்த வேதம் பதிவு செய்கிறது. தேவ ஜனங்களை தண்டிப்பதற்கு சில சமயத்தில் குளவிகளை அனுப்புகிறார், சில சமயத்தில் வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார், சில சமயத்தில் இது மாதிரி சர்ப்பங்களை அனுப்புகிறார், சில சமயத்தில் சிங்கங்களை கூட அனுப்பினார் என்று இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தானியேலை பாதுகாப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அங்கே குடியேறின போது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக சில சமயத்தில் தேவன் இப்படிப்பட்டதான விலங்குகளை அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விலங்குகள் அநேகரை கொன்று போட்டதாக இந்த வேதத்திலே நாம் காண்கிறோம். அங்கே இன்றைக்கு நாம கூட தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த ஜனங்கள் இப்படி ஒரு தேவனுக்கு விரோதமாக ஒரு தவறை செஞ்சிட்டாங்க. அதன் பிற்பாடு தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் மோசைக்கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள்
தேவனுக்கும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்துட்டோம், எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது இதற்கான ஒரு தீர்வு என்ன என்று பார்த்தால் 8ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொன்னார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கலை சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்கிறார். எந்த சர்ப்பம், எந்த கொள்ளிவாய் சர்ப்பம் ஒரு மனுஷனை கடித்ததோ அதே கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மூலமாக மனுஷனுக்கு மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு காரியத்தை இங்கே சொல்லியிருக்கிறாரு. ஒரு விசித்திரமான ஒரு காரியமாக, நம்மாலே நன்றாக கிரகித்து கொள்ள முடியாததான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எப்படி தேவன் ஒரு விக்கிரகத்தை வைத்து வணங்க சொல்கிறார் என்று சொல்லி என்னிடத்தில் நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை அவர்கள் கோட் பண்ணுறாங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்களேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3 என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதான ஒரு சத்தியம் என்னவென்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இங்கே இவர்கள் தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் அதை நோக்கி பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் நமஸ்கரிக்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது, ஆனால் அதை நீங்கள் பார்க்கலாம் என்று குறிப்பிடுகிறார். நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், இஸ்ரேல் தேசத்தில் 12 கோத்திரம் இருக்குது. அந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியானது ஒரு கம்பத்தின் மேலே பறந்து கொண்டிருக்கும். யாராவது ரூபன் கோத்திரத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லது இசக்கார் கோத்திரத்துக்கு, லேவி கோத்திரத்துக்கு, யூதா கோத்திரத்திற்கு, பெஞ்சமின் கோத்திரத்திற்கு, தான் கோத்திரத்திற்கு, நப்தலி கோத்திரத்திற்கு, ஏதாவது ஒரு கோத்திரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த கோத்திரத்தார் எங்கே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த கோத்திரத்தினுடைய கொடி அங்கே பறந்து கொண்டிருக்கும். அந்த கொடியானது ஒரு கம்பத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கும். இங்கே தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷனை இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்படும் போது அது எரிந்து கொண்டே கடிக்கும். அப்பொழுது உடனடியாக மரணம் ஏற்படும். இந்த மரணம் ஏற்படுவதற்கு முன்பாக ஒரு மனுஷனுக்கு இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே மரணம் ஏற்படுவதற்கு முன்பாக அவன் அதை நோக்கி பார்க்கணும், மேலே பார்க்கணும், நோக்கி பார்க்கணும். மேலே நோக்கி பார்த்தால் பிழைப்பான். இன்றைக்கு கூட சரி, நம்ம வெளியில் போகப்படும் போது நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களே நானும் பார்த்து கொண்டு தான் சரி. இங்கே ஒரு கோயில் இருக்குது, தடுக்கி விழுந்தால் தான் கோயிலாச்சே, தடுக்கி விழுந்தால் கோயில். மனுஷங்களோட இந்த கோயில்கள் தான் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் கோயிலாக இருக்குது, பார்த்து கொண்டு தான் போகிறோம். நம்ம வர்ஷிப் பண்ணல, நமஸ்கரிக்கலை, வணங்கலை. பார்க்கறதுக்கும் வணங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பார்க்கறது தப்பு கிடையாது. இந்த ரோட்டில் போகிற இங்கேருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் நீ கோயிலை பார்க்காம நீ போக முடியாது, ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. ஆனால் ஒரு நாளும் நாம் கையெடுத்தது கிடையாது, நமஸ்கரித்தது கிடையாது. இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் யாருமே தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். இது பழைய ஏற்பாடு, இது நிழல். அப்படியாக அவர்கள்
பிழைத்து கொண்டார்கள். இப்பொழுது நாம் இதற்கான நிஜம் என்ன என்று நாம் பார்ப்போம். நிஜத்திற்கு வருவோம். யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு என்கிற நிஜத்திற்கு வருவோம். அந்த நிழலை விட்டு இப்பொழுது அந்த உண்மையான பொருள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13 15 வரையில் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த விளக்கத்தில் மிக முக்கியமான விளக்கம் 13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆக எந்த மனுஷகுமாரன் பூமியிலிருந்து பிரசங்கிக்கிறாரோ அவர்தான் பரலோகத்திலும் இருக்கிறார். த சேம் டைம் எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிரசங்கித்து கொண்டிருக்கிறாரோ அதே வேளையில் அவர் பரலோகத்திலும் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் இது இரண்டுமே நிகழ்காலத்தினுடைய தொடர்ச்சி, த பிரசன்ட் கண்டினியூவேஷன் என்று நாம் பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்தவருமான கிடையாது, பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஏறப்போகிறது தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஏறினவர் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிற மனுஷகுமாரன் இப்பொழுது பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார் இந்த பூமிக்கு. இந்த பூமியில் இருந்து கொண்டு இருந்தாலும் கூட அதே வேளையில் பரலோகத்திலும் அவர் தான் இருக்கிறார். இது தெளிவு. 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்பொழுது இயேசு சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை மனுஷகுமாரனோடு அவர் ஒப்பிடவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அது உயர்த்தப்பட்டது போல மனுஷன் கீழே இருந்தான், மனுஷனை வெண்கல சர்ப்பம் கடித்தது. அதன் பிற்பாடு அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி ஒரு கம்பத்தின் மேல் வைத்தார்கள். இது பழைய ஏற்பாடு, இது நிழல். இப்பொழுது புதிய ஏற்பாடு நிஜத்துக்கு வர வேண்டும். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்பட வேண்டும். இது எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ். இது எதிர்காலம். மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அது யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்து படியுங்கள். 12ஆம் அதிகாரம் 32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எதிர்காலம் எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று இயேசு இந்த யோவான் புத்தகத்தில் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறக்கப்படும் பொழுது யாருமே பார்க்கவில்லை. அவர் தரையிலே அவர் பிறந்தார். ஆனால் மரிக்கப்படும் போது எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக அவர் சிலுவை மரத்தின் மீது தொங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு கம்பத்தின் மீது ஒரு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி வைத்து எல்லாரும் பார்க்கும்படி சொன்னாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துடைய மரணம் எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு சிலுவை கம்பத்தின் மீது, சிலுவை மரத்தின் மீது அது நிகழ்கிறது. இயேசுடைய பிறப்பை யாரும் பார்க்கல, எல்லாரும் மரணத்தை பார்க்கிறார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான காரியத்தை அவர் பதிவு செய்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகையால்
நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும்படி சொல்லவில்லை. பிறந்த நாளை நினைவு கூறும்படி அவர் சொல்லவில்லை. ஆனாலும் இயேசு அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அவர் சொல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அவர் சொல்கிறார். ஆக அவருடைய மரணம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவருடைய மரணம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் அவர் ஒரு 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 தாழ்மையில் ஒரு தாழ்வில் அவர் பிறந்தாலும் கூட அவர் உயர்வில் அவர் மரணத்தின் போது எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று அவர் மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு சொன்னதான ஒரு அருமையான ஒரு காரியம் மிக தெளிவாக புரிகிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒரு எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக அமைந்தது. எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக அமைந்தது. எல்லாரும் அவருடைய சிலுவை காட்சி பார்க்கும்படியாக அமைந்திருக்கிறது. ஞாபகம் வைத்துக்கொள்ளும். எல்லாரும் அவருடைய சிலுவை காட்சியை பார்க்கிறார்கள். நீங்கள் சங்கீதத்தில் ஒரு வசனம் எடுத்து படியுங்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவரை நோக்கி பார்ப்பது. அவரை நோக்கி பார்ப்பது. அவரை நோக்கி பார்க்கப்படும் போது ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அதனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறதான இந்த காரியத்தை நாம் பார்க்கப்படும் போது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் மனுஷகுமாரனையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷகுமாரனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லது நாம் மரணத்திலிருந்து வெளியே வருவோம். சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கணும், பிழைக்கணும். இப்போ ஒரு எப்படி ஒரு சர்ப்பத்தினாலே மரணம் வந்ததோ அதே சர்ப்பத்தினால ஜீவன் கிடைக்கிறது. சர்ப்பம் கடித்தது, கொள்ளிவாய் சர்ப்பம் கிடைத்தது, மனுஷனுக்கு மரணம் வந்தது. இப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்த்து ஜீவன் அடைகிறார்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாம்பு கடிக்கு மருந்து இருக்கு பாருங்க, அது பாம்பினுடைய விஷத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அதுபோல இந்த ஆதாம் என்கிறதான ஒரு மனிதன், முதல் மனிதன், ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் தேவன் குறிப்பிடுகிறார், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று அவர் கட்டளையிட்டார். ஆனால் இவர்கள், இந்த மனுஷன் அந்த நடுமரத்தின் கனியை பறித்தான், புசித்தான். உலகத்தில் பாவம் வந்தது, மரணம் வந்தது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உலகத்தில் மரணம் வந்தது, நீ சாகவே சாவாய் என்று சொல்லப்படும் போது உலகத்தில் ஆவிக்குரிய மரணம் வந்தது. ஆதாமின் மூலமாக மரணம் வந்தது. எப்படி கொள்ளுவைய சர்ப்பத்தின் மூலமாக மரணம் வந்ததோ அதுபோல் ஆதாமின் மூலமாக
மரணம் வந்தது. இப்பொழுது அதே ஆதாமின் மூலமாக, ஞாபகத்துக் கொள்ளுங்க, அதே ஆதாமின் மூலமாக இப்பொழுது நோக்கி பார்த்து பிழைக்கணும். அந்த ஆதாமை நோக்கி பார்த்து நீ பிழைக்கணும். கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மூலமாக மரணம் வந்தது. அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்து கம்பத்தின் மேலே தூக்கி வைத்து அதை நோக்கி பார்த்து பிழைத்தது போல இதே ஆதாமின் மூலமாக, உயர்த்தப்பட்டிருக்க ஆதாமின் மூலமாக நமக்கு ஜீவன் உண்டாகணும், பிழைப்பு உண்டாகணும். ரோமர் என்கிறதான அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்தை நீங்கள் எடுத்து 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய, அமைத்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகினது. 17ஆம் வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. 19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இங்கே இந்த ரோமர் புத்தகம் ஆதாமை மனிதன் என்று சொல்வது போல இயேசுவையும் ஒரே மனிதனாலே நீதி உண்டானது, ஜீவன் உண்டானது என்று பதிவு செய்கிறார். அதன் பிற்பாடு இன்னும் அதிகமாக இவர் விளக்கத்தை தர விரும்புகிறார். இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்திற்கு இவர் ஒரு விளக்கத்தை தருகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள், முந்தின மனுஷனாகிய ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல பிந்தின மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் மரணத்தை கொண்டு வந்தான். இயேசு என்கிற பிந்தின ஆதாம் ஜீவனை கொண்டு வருகிறார், நித்திய ஜீவனை கொண்டு வருகிறார். மரணத்திற்கான மருந்து இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். மரணத்துக்கான மருந்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். அந்த மருந்து என்னவென்று சொன்னால், ஆதாவின் மூலமாக மரித்த மனுஷன் இயேசுவின் மூலமாக அவன் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை பார்த்து ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆதாமின் மூலமாக பாவம் வந்தது, அந்த பாவத்தினுடைய வெகுமதி சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 45, 46ஆம் வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்னவென்று சொன்னால், அவர் பிந்தின ஆதாமாக இருக்கிறார். முந்தின ஆதாம் மனுஷனாகிய முந்தின ஆதாம் ஜீவாத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பாருங்க, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன். பாருங்க, இயேசுவை இரண்டாம் மனுஷன் என்று குறிப்பிடுறாங்க. அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்போ முந்தின ஆதாம் மூலமாக மரணம் வந்தது, பிந்தின ஆதாம் மூலமாக ஜீவன் வந்தது. அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினால மரணம் வந்தது, அதே கொள்ளிவாய் சர்ப்பத்தினால அதை நோக்கி பார்க்கப்படும் போது ஜீவன் கிடைக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து
எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறார் என்று நம்மால் கொஞ்சம் யூகிக்க முடியுது. ஓகே, மிக தெளிவாக நம்ம அறிந்து கொள்கிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒரு சர்ப்பத்தினாலே மரணம் வந்தது, அந்த சர்ப்பத்தினாலே ஜீவனும் வந்தது. அதை நோக்கி பார்க்கணும், ஞாபகத்து கொள்ளுங்க. அதுபோல் ஆதாமின் மூலமாக பாவிகளாக இருக்கிற நாமும் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீதிமான்களாக ஆகிறோம். அந்த பாவத்திலிருந்து நம்ம மன்னிப்பு அடைகிறோம். இது எப்படி நமக்கு மன்னிப்பு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரால் அந்த பாவத்திலிருந்து அந்த மரணத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனாலும் இந்த சத்தியத்தில் மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால், 2 ராஜாக்கள் புத்தகங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் புத்தகங்கள் 18ஆம் அதிகாரம் 1-4 வரை. 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1-4 வரை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தொப்புகளை வெட்டி மோசேயை பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பேர். பாருங்க, ஜனங்களை தேவன் நோக்கி பார்க்க சொன்னார். நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் அதை உடைத்து போட்டிருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, தொடர்ந்து அதை ஒரு விக்கிரக பொருளாக மாற்றினார்கள். 20ஆம் அதிகாரத்தில், யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அதை நோக்கி பார்த்தார்கள். அதன் பிற்பாடு அதை வணங்க ஆரம்பித்தார்கள், தூபம் காட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு அந்த வனாந்தர வாழ்க்கை முடிந்தது. அதன் பிற்பாடு யோசுவாவுடைய காலங்கள் ஆரம்பிக்குது, ரூத்துடைய சரித்திரம் ஆரம்பிக்குது, நியாயாதிபதிகள் புத்தகம் வருகிறது. 1 சாமுவேல் புத்தகத்தில் நம்முடைய சவுல் ராஜாவாகிறான், தாவீது ராஜாவாக வந்தான். அதன் பிற்பாடு நம்முடைய சாலமோன் ராஜாவாக வந்தார். அதன் பிற்பாடு ரெகபியா, அபியா, ஆசா என்று சொல்லி அநேக ராஜாக்களாக வந்தார்களே தவிர, வந்தாலும் கூட யாருமே அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடல. எசேக்கியா ராஜாவுக்கு வரப்படும் போது 25 வாலிப வயதுடைய ஒரு மனுஷன், அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து அவன் அந்த அரசாட்சியில் வந்த உடனே முதலாவது அவன் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் வரைக்கும் அவர்கள் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, எது எப்படி விக்கிரகம் வருகிறது, எப்படி ஒரு மனுஷனுடைய பாவம் அவனை பின்தொடர்கிறது என்று பாருங்கள். இதுதான் நிகுஸ்தான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வெண்கல சர்ப்பம் அல்லது நிகுஸ்தான் சொல்லப்படுகிற த திங்ஸ் ஆஃப் த பிராஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு, அது ஏதாவது நம்மள இருக்கும் என்று சொன்னால் யாராவது ஒரு ஊழியன் அதை உடைத்து போடுவான். கண்டிப்பாக எசேக்கியா போல ஏதாவது ஒரு ஊழியக்காரன், அந்த மெய்யான தேசபையில் இருக்கிறதான அநேக ஊழியர்கள், அநேக பிரீச்சர்கள், அநேக டிக்கன்கள், அநேக எல்டர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துதான் நிகுஸ்தானை அவர்கள் உடைத்து போட்டார்கள். அது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இன்றைக்கு வரையும் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகுஸ்தான் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. ஆரம்பத்தில் அது நாம் பிழைப்பதற்கு ஏதுவாக இருக்கலாம். இன்றைக்கு அது ஒரு விக்கிரகமாக, தூபம் காட்டுகிற ஒரு பொருளாக நமக்குள்ளே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எசேக்கியா உடைத்து போட்டது போல யாராவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நிகுஸ்தானை உடைத்து போடுவார்கள். அதனால தான் தேவனை கர்த்தர் எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கப்படும் போது அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே என்று சொல்லப்படும் போது தேவன் அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த வனாந்தர வாழ்க்கையில் எதை கொடுக்கிறாரோ
அதை பவுலை போல நாம் சந்தோஷமாக அதை அனுபவிக்க வேண்டும். தேவனுக்கு ஒரு விரோதமாக, தேவ மனுஷங்களுக்கு விரோதமாக எதையுமே நாம் முறுமுறுக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அந்த கொல்லிவாய் சர்ப்பமானது ஒரு மனுஷனை கடித்து அவன் செத்த பிற்பாடு எப்படி அந்த கொல்லிவாய் சர்ப்பத்துடைய உருவை பார்த்தானோ நமஸ்கரிக்கல, வனங்களை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அதுபோல் இன்றைக்கு நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கப்படும் போது, எனக்காக இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், அவர் பாவமில்லாத ஒரு பரிசுத்தவான், எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி இன்றைக்கி இப்படியாக ஒரு 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 யாரும் விரும்பத்தகாத உருவமாக என் தேவன் சிலுவையிலே அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆதாம் செய்த பாவத்தினால, என்னை மூர்த்தகப்பனாகிய ஆதாம் செய்த பாவத்தினால இன்றைக்கு எனக்குள்ளே மரணம் வந்தது, வியாதி வந்தது, நோய் வந்தது, சாபம் வந்தது. ஆனாலும் வானத்திலிருந்து வந்த இந்த பிந்தின ஆதாமின் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு வந்தது, மரணத்திலிருந்து எனக்கு ஜீவன் கிடைத்தது, நித்திய ஜீவன் கிடைத்தது என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கப்படும் பொழுது நாம் பிழைப்போம். தேவனை கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனை முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். 263வது பாடல். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று இந்த ஆராதனை முடிவாக 263வது பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தானொன்றே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சொருங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா, கஷ்ட நஷ்டம் உண்டானாலோ இயேசு வண்டை சேருவோ, மோச நாசம் நேரிட்டாலோ ஜெப தூபம் காட்டுவோ, நீக்குவாரே நெஞ்சினோவை பலவீனம் தாங்குவார், நீக்குவாரே மனசோர்வை தீய குணமாற்றுவார், பலவீனமான போதோ இருபாசனமுண்டே, பந்து ஜனம் சாகும் போதோ புகலிடம் இதுவே, ஓப்பிலாத பிராணனேசா ஓமை நம்பி நேசிப்போம், ஆலவற்ற அருள் நாதா ஓமை நோக்கி கெஞ்சிவோ. தேவனை கர்த்தர் இந்த நாளில் கூட அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக 2 பேராக 3 பேராக ஒரு குடும்பமாக நாம் தொடர்ந்து தொழுது கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தேவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம், படிப்போம், தியானிப்போம். அதனுடைய உள்ளான சத்தியம் என்ன என்பதை நாம் நம்முடைய மனதுக்குள்ளே கொண்டு வந்து அதை நாமோ இரவிலே படுத்து தியானிக்கப்படும் போது அந்த தியானம் நமக்கு இன்பமாக இருக்கும். தேவனை கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் எல்லோரும் முழங்கார் படியிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
ஆமென். பரமண்டல லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் வசிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக.
எங்கள் வேண்டிய அகலத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் நினைக்கிட்டு போல அப்பாவை கடனை எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவினது வச்சுக்கோ. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் இருக்கிறேன். ஆமென். தேவனை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.